அடுத்து இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளலாம். வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக எங்களோடு நேரடியாக ஸ்கைப் ஊடாக இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி சாலிஹின், முகமது சாலிஹின். வணக்கம் சாலிஹின். வணக்கம் ஜெஃப்ரி. நாடு முழுவதிலும் தென்மேல் பருவப்பெயர்ச்சி காற்றின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகின்றது. இதன் விளைவாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் நாட்டை அண்மித்துள்ள கடற்பிராந்தியங்களிலும் பலமான காற்று வீசும். மத்திய சப்ரகம மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும். மழை பின்னர் வடமேல் மாகாணத்திற்கும் பரவக்கூடும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை அண்மித்துள்ள கடற்பிராந்தியங்களில் தென்மேல் பருவப்பெயர்ச்சி காற்றின் தாக்கம் தொடர்ந்தும் அதிகமாகவே காணப்படுகின்றது. புத்தளம் தொடக்கம் காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். காற்றின் வேகம் சில வேளைகளில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம். சாலிஹின், உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி. அதாவது கொழும்பு மாவட்டம் அதே போன்று பல இடங்களில் அதிகளவான உஷ்ணநிலை தற்போது காணப்படுகிறது. அதிகளவான உஷ்ணநிலை இரவு வேளைகளிலும் பகல் வேளைகளிலும் காணப்படுகிறது. எதிர்காலத்தில் இது குறைபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இதற்கான காரணம் என்ன? ஆம், தென்மேல் பருவப்பெயர்ச்சி தற்போது நிலவுகின்றது. அதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் அங்கு பருவப்பெயர்ச்சிக்குரிய காலம் முடிவடைந்து விட்டது. ஆகவே அங்கு அதிகளவான வெப்பநிலை காணப்படுகின்றது. சில வேளைகளில் மேக கூட்டங்கள், அதாவது பகல் வேளைகளில் அதிகமான வெப்பம் காணப்படுவதனால் இரவு வேளைகளில் மேகங்கள் சூழ்ந்திருப்பதனால் அந்த வெப்பம் மேல் நோக்கி செல்வது தடைப்படுவதனால் இரவு வேளைகளில் அதிகளவான வெப்பம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது.